வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் பட் ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட்டு குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பும் பண்ணோம். அது எப்படி செஞ்சு நான் குடிக்கிறேன்ட்டு உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு முக்கியமாக முழு கருப்பு உளுந்து வேணும். ஓகே, ரொம்ப பேர் உங்களில் சிலர் வந்து இந்த உளுந்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்போவுமே நம்ம உடச்ச உளுந்து தான் பார்ப்போம். பட் இது முழு உளுந்து. இது வந்து நிலக்கடலை, அது கூடவே கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே பிஸ்தா, அதாவது பிஸ்தா பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து முந்திரி பருப்பு, அது கூடவே ஆல்மண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட்ஸ். ஓகே, ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா உடம்பும் இலைக்கும், இன்னொன்று முடி வளர்கிறதுக்கும், முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம். கூடவே ஒரு 4-5 கிராம்பு. இது வந்து சுக்கு பொடியை கொஞ்சம் சலித்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளைக்கு தான் வரும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சது முடிஞ்சிருச்சு. நேற்று தான் வந்து அந்த கிளாஸை கழுவி நான் கவுத்து காய வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி சரி, இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு குடிப்போமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது வந்து காஃபிக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரிங்காகவே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, முதல்ல வந்து நான் நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிலக்கடலையை தனியாக வறுத்துட்டு அதை எடுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டு கலந்து அரைப்போம். அதனால் முதல்ல நிலக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துட்டேன். இது கூடவே நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்தையும் நான் போட்டு ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ டு மீடியம்லேயே வச்சு ரொம்ப நேரம் எடுத்து வந்து இந்த கருப்பு உளுந்தை வறுத்து எடுக்கணும். ஸோ கம்மன்னு வாசம் வரும் பாருங்கள், அப்போ தான் வந்து இது வந்திருக்கு, ரோஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம அடுப்பை அடைச்சிட்டு எடுத்து காய வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் எல்லா விதமான நட்ஸையும் போட்டுட்டேன். நட்ஸு போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃப்ளக்ஸீட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுக்கு பொடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணக்கூடாது. சுக்கு பொடி வந்து இல்லாமல் சுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா காய வச்சுட்டு, நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணுவேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ஃப்ளாக்ஸ் சீட் கூட போடாமல் நீங்கள் இது செஞ்சிங்கன்னா இது வந்து ஹை ப்ரோட்டீனில் போய் சேர்ந்துடும். ஹை ப்ரோட்டீன் நம்ம ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி குடிக்கிறோம் இல்லையா இந்த எம்வேலெலாம். ஸோ அதுக்கு ஈடாக தான் இதுவும் ஒரு மீல் ரிப்ளேஸ்மெண்ட்டாகவே சொல்லலாம் இதை. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸீட் வந்து நானே சொந்தமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நான் ஃப்ளக்ஸீட்டை அப்படியே எடுத்து ஒரு கரண்டி வாயில் எப்போவுமே போட்டுக்குவோம் நாங்கள் காலையில். அது வந்து முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக ஃப்ளக்ஸீட் எடுத்துக்கலாம். அதே சமயம் அது வந்து உடம்பு இளைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக சலிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி இதை சலிக்கிறதுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போய் ஆகணும். அப்போ தான் இது வந்து நல்லது. ஓகே, இதில் சலித்து அதில் குருணையாக வரது தூக்கி போட்டுட்டோமா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் அப்படி சலித்து காமிக்கிறேன். ஆக்சுவலி சலிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா போட்டு அதை திரும்பவுமே நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். ஓகே, இந்த முழு உளுந்து இதெல்லாம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா, உங்களுக்கு ஒரு வேளை இந்த பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தான் நான் வந்து இன்றைக்கி தண்ணி எடுத்து எனக்கு தேவையான ப்ரோட்டீன் பவுடரை செய்ய போகிறேன். ஓகே, ப்ரோட்டீன் மில்க் ஷேக் அப்படி தான் சொல்லுவேன் நான் இதை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ 2 கிளாஸுக்கு 4 கரண்டி போட்டிருக்கேன். சாப்பிட்ற கரண்டியில் 4 கரண்டி எடுத்து அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் முதல்ல அது வந்து நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு இது தட்டணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து சுடு தண்ணியில் இது போட்டிங்கன்னா நிறையா கட்டி விழுந்துடும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நல்லா தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சட்டுன்னு போய் கீழே உளுந்து வந்து தங்கிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டோட்டலாகவே வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா, ஸோ வால்நட்டு, பித்தாச்சினோஸ், ஆல்மண்ட்,
முந்திரி பருப்பு இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லது. எல்லாமே வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெயிட்டு ரிடியூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து நிறையா வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற சாப்பாடை நிறையா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது நான் குடிச்சிட்டே இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு முட்டி வலி சுத்தமாகவே போயிடுச்சு. இன்னொன்று எனக்கு முடி கொட்டுறதும் சுத்தமாகவே நின்றுச்சு. ஓகே, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னோடய டாக்டர்கிட்ட வந்து நான் கன்சல்ட் பண்ணும்போது அவர் தான் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருமா அப்படின்னு சொன்னார். மேபி அவர் இதை ஃபாலோ பண்ணுறாரு போல இருக்கு. நான் கேட்டேன், எப்படி டாக்டர் நீங்கள் அப்படி இதே வெயிட்டில் இருக்கீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோ, இது வந்து ப்ரோட்டீன் பவுடர்னு எதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குற, சொந்தமாக செஞ்சு நீயே குடின்னு சொல்லி எனக்கு இது சஜஸ்ட் பண்ணார். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குடிக்கும்போது எனக்கு காஃபியோட கிரேவிங் சுத்தமாகவே இல்லை. ஓகே, சுட சுட கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பாக வேணுன்றவங்க கருப்பு சீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி கோகோனட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோகோனட் சுகர் வந்து நான் ஒரு கேக் செய்கிறதுக்காக ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேக் வந்து எனக்கு சரியாக வரல, அதனால் இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, நாட்டு சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இதில் உப்பு போட்டு கூழ் மாதிரி கரைச்சோம் நம்ம குடிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காலையில் பசியாரிக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா எப்படியும் மணி ஒரு 12-1 மணி வரைக்கும் பசியே எடுக்காது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா எப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கோகோனட் சுகர் கண்டிப்பாக ஷாப்பில் கிடைக்கும். ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் எல்லா விதமான கேஷ் அண்ட் கேரிலையுமே கிடைக்கும். வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள். டெய்லி நம்ம காஃபி குடித்து டெய்லி காஃபி குடிக்கிறவங்களுக்கு இடுப்பு வலியும் முதுகு தண்டு வலியும் நிறையவே இருக்கும். நான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே வந்து நிப்பாட்டிட்டேன். ஒரு 1 month ப்ளஸாகவே வந்து காஃபியை அடியோடு நிப்பாட்டிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்பப்போ எனக்கு கிரேவிங்ஸ் வரும்போது நான் லைட்டாக கொஞ்சமாக கலக்கி குடிச்சிக்கிறது உண்மை தான். பட் அதை விட முக்கியமாக இதெல்லாம் நான் எடுக்கும்போது டெய்லி நான் வாக்கிங் வர போய்கிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாகவே தூங்கி எழுந்திரிக்கும் போது இடுப்பு வலி காணாமலே போயிடுச்சு. என் முட்டி வலியும் ஒரு 70% காணாமல் போச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட மறந்துடாதீங்க. ஆஃபீஸ்லேயும் வேலை செஞ்சுட்டு வீட்டிலையும் வந்து பசியார செஞ்சுட்டு இருக்கிற நிறையா பொண்ணுங்க என் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ரிலீஃபை கொடுக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக 7 வயசுக்கு மேலே உள்ள எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் கலக்கி பசியாரியாக கொடுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இதை ஒரு மீல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக ஹை ப்ரோட்டீனாக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். எல்லோரும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. பாய்.